இமேஜின் நீங்கள் மிஷின் லேர்னிங்க்கு சிம்பிளாக டேட்டா மட்டும் கொடுத்தா மிஷின் எடுத்துக்கணும்னு நினச்சிக்கிறீங்களா? இல்லை, அதுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மிஷின் வந்து எப்படின்னா, நீங்கள் ஆன்சர் கொடுத்தா அதை எடுத்துக்கும். 2வது மிஷின் வந்து குரூப் பண்ணும். 3வது மிஷின் வந்து அதுவே கற்றுக்கும். ஸோ இது எப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ 3 டைப்ஸ் சொன்னேன் இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங். சூப்பர்வைஸ்டு லேர்னிங் என்னன்னா, கன்சிடர் ஸ்கூலில் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து, அதாவது மேம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டினும் கொடுக்குறாங்க, ஆன்சரும் கொடுக்குறாங்க. அதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிப்பாங்க இல்லையா? சேம் தான் நாம் ஏஐக்கு வந்து மிஷின் லேர்னிங்கில் கொஸ்டின்ஸும் கொடுப்போம், அதோட எக்ஸாம்பிளும் கொடுப்போம். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்தா, எக்ஸாம்பிள் எப்படின்னா, லைக் இந்த இமெயில் நார்மல், இந்த இமெயில் ஸ்பேமு, அப்படி நம்ம செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அது என்ன பண்ணுன்னா, ப்ரீவியஸ் டேட்டாவை வச்சு ஓகே இதோட ஆன்சர் இதுதான்னு நமக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பேரூரில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இடம் 12 lakhs இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா, அடுத்த யூசர் யாராச்சும் பேரூர் சென்ட் இங்கே எவ்வளோக்கு போகுது பேரூர் லொக்கேஷனில் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது ப்ரீவியஸ் டேட்டா வச்சு சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 சென்ட் போகுதுன்னு ஆல்ரெடி ஃபீட் பண்ணியிருக்காங்க, 12 லட்சம் போகுதுன்னு யாரும் ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 lakhs நமக்கு ஆன்சர் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இது வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங். நம்ம முன்னாடியே நம்ம டேட்டாலேயே ஆன்சரும் கொடுத்துட்றோம். இதை நம்ம சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இங்கே என்ன பண்ணுவோம்னா, டேட்டா மட்டும் கொடுப்போம். ஏஐ வந்து பேட்டர்ன் இருக்கிற டேட்டாவோட பேட்டர்ன் புரிஞ்சுக்கிட்டு செக்ரிகேட் பண்ணி அதுவே ஆன்சர் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம போத்தி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எல்லா கஸ்டமரோட டேட்டாவும் இருக்குது. ஸோ அந்த டேட்டாவில் எந்தெந்த கஸ்டமர் வந்து ப்ரீமியர் கஸ்டமர், எந்தெந்த கஸ்டமர் ரெகுலராக வருவாங்க, அதுக்கப்புறம் எந்தெந்த கஸ்டமர் ஆஃபர் போட்டால் மட்டும் வருவாங்கங்கிற டேட்டா குரூப் பண்ணி செக்ரிகேட் பண்ணி நமக்கு அனலைஸ் பண்ணும். அதாவது நம்ம டேட்டா கொடுத்தா போதும், ஆன்சர் கொடுக்க தேவையில்லை, அது பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி நமக்கு அதுக்கான ரிசல்ட்டு தரும். இது வந்து நம்ம அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னு சொல்லுவோம். அடுத்து தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் என்னன்னா, அதுவே கற்றுக்கும் படிப்படியாக ஸ்டெப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாண்டியம்மா 8 போட்டு கற்றுக்கிட்ட மாதிரி படிப்படியாக ஸ்லோவாக அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி கற்றுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு ஆப் கேம் வச்சுக்கோங்க, செஸ் கேம். ஓகேவா? யூஸ் பண்ணுற செஸ் கேமு, அது ஃபஸ்ட்டு ஏனோ தானான்னு வைக்கும். இப்போ நம்ம ஒரு பாட் கூட விளையாடுறோன்னா அது ஏனோ தானத்துக்கு வைக்கும். பட் ஒரு இடத்துல அது செக் வந்துச்சுன்னா, அந்த செக் எப்படி வச்சுன்னு அதை அனலைஸ் பண்ணி அடுத்து யார் கூடயாச்சும் விளையாடும்போது ஸ்மார்ட்டான மூவை கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி ஃபஸ்ட்டு என்னதோனா வைக்கிறதுக்கு லாஸ்ட் இருக்குன்னா சூப்பராக 2 மூவில் நமக்கு செக் வச்சு முடிச்சிடும். ஸோ இதை தான் நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் மெஷின் லேர்னிங் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.